மலாக்கா டுரியான் துங்கால் செம்பனை தோட்டத்தில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 இந்திய இளைஞர்கள் தொடர்பான வழக்கை விசாரிக்க சட்டத்துறை தலைமை அலுவலகமான ஏஜிசி உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் 24ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு 24 முதல் 29 வயதுடைய 3 இளைஞர்களையும் மலாக்கா காவல்துறையின் 8 அதிகாரிகள் கொண்ட குழு சுட்டுக் கொன்றது. வழக்கமான சோதனை நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட மூவரும் காவல் அதிகாரியை பாராங்கத்தியால் தாக்கியதால் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியதாக மலாக்கா காவல்துறை தலைவர் டாக்டர் ஜூல் கைரி முக்தார் விளக்கமளித்திருந்தாலும் உயிரிழந்த மூவரின் குடும்பத்தினர் காவல்துறையின் விளக்கத்தை மறுத்து தேசிய காவல்துறையில் காவல்துறையினர் திட்டமிட்டு அந்த மூவரையும் கொலை செய்திருப்பதாக புகார் அளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக சட்டத்துறை தலைமை அலுவலகம் 3 இளைஞர்கள் காவல்துறையினரால் சுடப்பட்டிருப்பதை கொலை எனும்படியாக கருதி விசாரணை ஆணையம் அமைக்கப்படவிருப்பதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேசிய நீதித்துறையின் அறிக்கையை மதித்து அதன்படி சிறப்பு விசாரணை குழு அமைப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உயிரிழந்த மூவரின் குற்ற பின்னணிகள் குறித்தும் துப்பாக்கிச் சூட்டை நிகழ்த்தியதாக கருதப்படும் காவல்துறையின் மீதும் முழுமையாக விசாரணையை அந்த சிறப்பு விசாரணை ஆணையம் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் உறுதி அளித்தார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ஹன்னா இயோ பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பது மலாய்க்காரர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என பரிகாத்தானின் பாடாங் தெராப் நாடாளுமன்ற உறுப்பினர் உஸ்தாஸ் நூருல் அமீன் ஹமீட் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் துணை அமைச்சர்களாக டிஏபி கட்சியினர் ஆட்சியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதால் இது மலாய்க்காரர்களின் உரிமைகளையும் அங்கீகாரங்களையும் கேள்விக்குறியாக்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக கூட்டரசு பிரதேச அமைச்சராக இஸ்லாம் அல்லாதவர் மலாய்க்காரர் அல்லாதவர் நியமிக்கப்பட்டிருப்பது கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் நடந்த சபா தேர்தலில் டிஏபி மோசமாக தோல்வி அடைந்திருந்தாலும் ஆட்சியில் டிஏபிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது ஏன் என்றும் உஸ்தாஸ் நூருல் அமீன் ஹமீட் கேள்வி எழுப்பினார். மலாய்க்காரர்களே ஒன்றுபடுவோம், டிஏபி இல்லாத ஒரு புதிய மலேசியாவை உருவாக்குவோம் என்று உஸ்தாஸ் நூருல் அமீன் ஹமீட் வெளியிட்டிருக்கும் கருத்து பல மலாய்க்காரர்களின் ஆதரவை பெற்று வருகிறது. தலைநகர் டாமன்சாரா டாமாயில் தற்போது செயல்படாத நிலையில் இருந்த கால்நடை மருத்துவமனை ஒன்றில் விலங்குகள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு விலங்கு நல குழு ஒன்று காவல்துறை மற்றும் கால்நடை சேவைகள் துறையான டிவிஎஸ்ஐ வலியுறுத்தியுள்ளது. பர்சாத்துவான் ஹைவான் தெர்பியார் மலேசியா SAFM எனும் அமைப்பு ஒரு பூனை மற்றும் ஒரு நாய் அவற்றின் அடைப்புகளில் இறந்து கிடந்ததாகவும் மற்றொரு பூனை உயிர் பிழைத்து சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. கடந்த சனிக்கிழமை முன்னாள் மருத்துவமனை ஊழியர்களால் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது என்றும் மருத்துவமனை இனி செயல்படவில்லை என்றாலும் இந்த விலங்குகள் கைவிடப்பட்டதற்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியது. விலங்குகள் மீதான கொடுமைக்காக விலங்குகள் நலச்சட்டம் 2015 பிரிவு 29 கீழ் இந்த வழக்கை டிவிஎஸ் மற்றும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்றும் அது கோரிக்கை விடுத்துள்ளது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று அமைச்சரவை அமைச்சர்கள் தங்கள் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றவும் மக்களின் நலன்களை எல்லாவற்றிற்கும் மேலாக வைக்கவும் அறிவுறுத்தினார். அரச பத்திரிகை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் நல்லாட்சியின் கொள்கைகளுக்கு ஏற்ப மக்களின் நல்வாழ்வு, தேசிய நிலைத்தன்மை மற்றும் பொருளாதார செழிப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக சுல்தான் இப்ராஹிம் நியமன கடிதங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார். அத்துடன் பதவியேற்பு, விசுவாசம் மற்றும் ரகசியத்தன்மை ஆகியவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இதன் போது புதிதாக நியமிக்கப்பட்ட 2 அமைச்சர்கள் உட்பட 7 அமைச்சர்களும் நேற்றைய அமைச்சரவை மறுசீரமைப்பை தொடர்ந்து 8 புதிய துணை அமைச்சர்களும் பதவியேற்றனர். இன்று இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற இவ்விழாவில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் துணை பிரதமர் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆகியோரும் கலந்து கொண்டனர். மக்களின் குரல்களை கேட்க அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் எப்போதும் களத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முழு அர்ப்பணிப்புடனும் உயர்ந்த அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் மாட்சிமை தங்கிய மன்னர் தெரிவித்தார். நாட்டின் நிர்வாகம் திறமையாகவும் திறம்படவும் நடைபெறுவதை உறுதி செய்ய அமைச்சரவை உறுப்பினர்கள் ஒரு குழுவாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
கடந்த வாரம் சிரம்பான் ஜலான் ராசா மம்பாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று முன்தினம் அதிகாலை பினாங்கில் கைது செய்யப்பட்டதாக சிரம்பான் காவல்துறை தலைவர் ஜாகர் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். விசாரணைகளுக்கு உதவுவதற்காக அவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி வரை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை மொத்தம் 5 ஆண்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு அரை தானியங்கி துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று அசாகர் குறிப்பிட்டுள்ளார். முதல் 3 சந்தேக நபர்களுக்கான காவல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை நாளை டிசம்பர் 18ஆம் தேதி நெகிரி செம்பிலான் காவல் தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டு பின்னர் மாநில அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 10ஆம் தேதி போர்டிக்சன் சுங்கச்சாவடிக்கு அருகில் உள்ள ஜலான் ராசா மம்பா வழியாக காரில் பயணித்த 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஸ்ரம்பானில் உள்ள துவாங்கு ஜஃபார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இறந்தார். மற்றொருவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக அவர் கூறினார். நேற்று அலோர் காஜா ஜலான் பாயா மெங்குவாங்கை கடக்கும் போது எம்பிவி ரக வாகனம் மோதி 5 வயது சிறுவன் உயிரிழந்தான். நேற்று மாலை சுமார் 5 மணி அளவில் குழந்தை குடியிருப்பு பகுதியில் இருந்து சாலையின் எதிர்பக்கத்திற்கு செல்லும் போது டொயோட்டா அவன்சா வாகனம் மோதியதில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அலோர் காஜா காவல்துறை தலைவர் அகமது அபுபக்கார் தெரிவித்தார். 64 வயது முதியவர் ஓட்டிச் சென்ற எம்பிவி வாகனம் பாயா மெங்குவாங்கில் இருந்து மஸ்ஜித் தானாவை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். குழந்தைக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மஸ்ஜித் தானா சுகாதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சிகிச்சை பெற்று வந்தபோது குழந்தை இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.